வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் ஹோம் பவுண்ட். ஆக்சுவலாக இப்போ வந்து நிறைய நல்ல படங்கள்லாம் நான் பார்க்குறேன். எப்படின்னே தெரியல, சூப்பரான படங்கள்லாம் நான் என்னோடய வாழ்க்கையில் வந்து மிஸ் பண்ணாமல் இப்போல்லாம் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த படம் தான் அந்த லைஃப் ஆஃப் சக். அண்ட் அதை விட பெஸ்ட்டாக பாலிவுட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஹோம் பவுண்ட் அப்படின்ற ஒரு படத்தோட ஒரு ரிவ்யூ தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது மோர் ஆர் லைக் வந்து எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் இல்லாமல் ஒன்லி உங்களோட லைஃப் வந்து எப்படி இந்த படம் பார்க்குறது மூலயமா சேஞ்ச் ஆகும் அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்டெப்த்தாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் இந்த மாதிரியான படங்கள் மேலும் ஏன் வரணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் ஆஃப்டர் லாங் டைம் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபி அண்ட் வந்து 12th ஃபெயில், அதுக்கப்புறமா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் பாலிவுட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஹோம் பவுண்டு தான். பிகாஸ் ஆஃப் ஏன்னா அவங்களோட விஷன் அண்ட் தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப கிளியராக இருந்துச்சுங்க. இப்போ 12th ஃபெயிலாக இருக்கட்டும், பர்ஃபி படமாக இருக்கட்டும், அவங்க சொல்ல வந்த கருத்து வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வந்து போட்டு இந்த ஹை எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு எடுக்காமல் நார்மலாக நம்ம இந்தியன்ஸ் வந்து எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட விஷன் அண்டு வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் அதிலேருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கிளியர் அண்ட் நீட்டாக வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போட்டு குழப்பாமல், ரொம்ப இன்டெப்த்தாக வந்து அந்த இன்னர் கோர்லேருந்து ரொம்ப இந்த சென்டிமெண்டலாக வைக்காமல், ரொம்ப மெட்டஃபரிக்காக எடுக்காமல், ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியராக நீங்கள் வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணையும் கூட்டு வச்சு பார்த்தா கூட ரொம்ப ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கிளியரான விஷன் வந்து இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டாக நான் வந்து சொல்லுவேன். இனி ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த லெவலுக்கு வந்து காட்டியிருக்காங்க அப்படின்றது. அண்ட் ஆக்சுவலாக வந்து போத் ஆஃப் தெம் இருப்பாங்க. அதாவது ஒரு முஸ்லீம் ரிலீஜியனை சார்ந்தவர் ஒருத்தர் இருப்பார் அண்ட் வந்து ஒரு ஹிந்து ரிலீஜியனை சார்ந்தவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அண்ட் அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இப்போ முஸ்லீமாக இருக்கிறவர் என்ன நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, ஒரு ஹிந்துவாக இருக்கிறவர் என்ன நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப சாஃப்ட் டோனிக்காக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் ஹார்ட்ஷிப்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒரு ஊர்லேருந்து இனி ஒரு ஊருக்கு போகிறது வந்து எவ்வளோ கஷ்டம், அந்த ரிலீஜியனில் இருக்கிறவங்களே அவங்கள எப்படி பார்க்குறாங்க அண்டு சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து அந்த ரிலீஜியனை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப க்ளீஷாக இல்லாமல் ரொம்ப சட்டிலாக வந்து அந்த எமோஷன்ஸோடு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து உண்மையாலுமே வந்து பாராட்டத்தக்கது. ஏன்னா ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டோன்னா அது வந்து ரிலீஜியஸ் திங்காக மாறிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் டேரக்டர் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக வந்து இதை பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த படம் பார்க்குறப்பவே தெரியும் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு மிக்சட் எமோஷன்ஸை வந்து பேசுது அப்படின்றது. அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து அண்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பிரேக்கிங் த ஃபென்ஸ் பிட்வீன் ரிலீஜியன், அதாவது இந்த ரிலீஜியன் அப்படின்ற ஒரு தடைகளுக்கு நடுவில் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து உண்மையாலுமே அந்த ஒரு வேலியை வந்து உடச்சி எல்லா ரிலீஜியனும் ஒன்று தான், எல்லா மதங்களும் ஒன்று தான், மனிதர்கள்ன்ற ஒரே ஒரு விஷயந்தான் உண்மை அப்படின்றத ரொம்ப திட்டவட்டமாக இந்த படங்கள் வந்து ரொம்ப இது பண்ணும். அண்ட் வந்து ஏன் நான் இதை வந்து சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி படங்களை வந்து ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா இதை வந்து மேலும் இந்த படம் வந்து எல்லா ரிலீஜியனையும் வந்து மெருகேற்றிக்கிட்டே தான் போவோம் அப்படின்றது வந்து நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உலகத்தில் நடக்குது, இந்த மாதிரி நம்மளாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கான படங்கள் தான் இதெல்லாம். நம்ம இதை வந்து ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் வந்து இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாதவங்களாக இருக்கட்டும், யார் பார்த்தாலும் கொஞ்சம் மண்டை மசாலாவோடு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம எந்த மாதிரி ஆகணும், நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத ஒரு திட்டவட்டமாக ஒரு விளக்கி காமிச்ச படம் தான் இந்த ஹோம் பவுண்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே புரியும். ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, ஏன் எங்கள் ரிலீஜனை வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க, அந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றது இந்த படத்தோட மெயின் கமெண்ட்டாக இருந்தது. அண்ட் நிறைய நெகட்டிவிட்டிஸும் இதனால் வந்து ஸ்ப்ரெட் ஆணுச்சு. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும்னு கற்றுக்கலாம், இல்லை எப்படி இருக்கக்கூடாதுன்னு கற்றுக்கலாம். 2 மேட்ரு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது நம்ம லைஃப்பை எந்த அளவுக்கு பெட்டர்மெண்ட் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட கேப்பபிலிட்டின்னே நான் நம்புகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து
புலம்பெயர் தொழிலாளிகள் வந்து இருக்காங்கல்ல, அவங்களோட கஷ்டங்கள எப்படியெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், "என்னடா நார்த் இந்தியாவிலேருந்து இங்க வந்து வேலை செய்றீங்க, எங்களுக்கே வேலை இல்ல." அப்படின்ற மாரி நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். தமிழ்நாட்டிலயோ, இல்ல ஆந்திராலயோ, கேரளாலயோ, கர்நாடகாலயோ, இல்ல வெளிநாட்டிலயோ, இல்ல வெளி மாநிலங்கள்லயோ, எந்த நாட்டிலயா இருந்தாலுமே, அவங்க அந்த இடத்துலருந்து வேற ஒரு இடத்துலருந்து நம்ம வேலைக்காக வராங்கன்னா, அவங்களோட லைஃப் எவ்வளோ நரகமானதுன்றது அவங்கள கேட்டா மட்டும் தான் தெரியும். நம்ம ஈஸியா சொல்லிருவோம். இங்க வந்து ஜாலியா இங்க வந்து வேலை செய்றாங்க. அங்க இருந்து அங்கலாம் அவங்கள உட்டுட்டு இங்க வந்து சிவில் எக்ஸாம்ஸ்லாம் படிச்சு கிளியர் பண்றாங்க. நார்த் இண்டியன்ஸ் வந்து இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்ட்டு. ஆனா அவங்களோட கஷ்டம் என்னன்றத இந்த படம் பாருங்க. உங்களுக்கு என்னன்னு புரியும். நெக்ஸ்ட்டு இந்த படம் வந்து என்ன எனக்கு மாத்துச்சுன்னா, ஏன்னா நானும் அப்படி ஒரு திங்கிங்ல இருந்தவன் தான். ஏன்னா ஒரு வேலை வந்து தமிழனுக்கு கிடைக்காதது என்னடா வந்து ஹிந்திக்காரனுக்கு கிடைக்குதோ, இல்ல வேற ஒரு மாநிலத்துக்காரனுக்கு கிடைக்குதோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குமே இருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து இல்லாம பண்ணது இந்த ஒரு படம் தான். உண்மையாலுமே இந்த ஒரு படம் வந்து என்னோட லைஃப்ப வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம், இந்த ஒரு வகையில. ஸோ இந்த படம் வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து ரொம்ப நல்லாவே வந்து அந்த எமோஷனோட கன்வே பண்ணியிருப்பாங்க. இனி ஒரு விஷயம் என்னென்னா, நம்மலாம் கொரோனா டைமில் வந்து வீட்டிலேயே இருந்திருப்போம், ஜாலியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களோட சொந்த ஊருக்கு போகிறது வந்து வெளியில் வந்தால் வந்து போலீஸ் அடிப்பாங்க. நைட் டைமில் இந்த லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்கன்னா, நம்ம நைட் டைமில் தான் வெளியவே நிறைய புலம்பெயர் தொழிலாளிகள் வந்து அங்கே இருக்கிற லாரிலையும், அங்கே இருக்கிற கிடைக்கப்பட்ட பஸ்லேயும் வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு எத்தனையோ லட்சம் பேர்கள் வந்து வேற ஒரு மாநிலத்திலேருந்து தன்னோட சொந்த ஊருக்கு வந்து நடந்தே வந்து போயிருக்காங்க. நீங்களுமே நிறைய நியூஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க வந்து அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உண்மையாலுமேங்க, நம்மலாம் கொரோனா டைமில் நம்மலாம் பிளெஸ்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. நிறைய பேரோட வீட்டில் நிறைய பேரோட ஃபேமிலி வந்து நடுத்தெருவுக்கு வந்திருக்கும். நிறைய பேரோட பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து அவங்க ஊரை விட்டு இனி ஒரு ஊருக்கு போய் வேலை செஞ்சு அங்கேருந்து காசு அனுப்புவாங்க. ஆனால் அந்த எதுவுமே இல்லை, அப்படிலாம் காசு எதுவுமே கொடுக்க முடியல. ஏன்னா வேலை இருந்தால் தானே காசு கொடுக்கறதுக்கு. அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும், திருப்பி வந்து சொந்த ஊருக்கு தான் போகணும். சொந்த ஊருக்கும் போக முடியாத நிலைமை, ஏன்னா லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எப்படி அவங்க கஷ்டப்பட்டு என்னென்ன வழிகள்லாம் முயற்சி பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்றத இந்த படம் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. எந்த ஒரு கொரோனா டைமில் வந்து இந்த சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க, கொரோனா டைமில் வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு புலம்பெயர் தொழிலாளர்கள் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்மளால் வாழ்ந்து பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்காது. அப்படின்றப்ப அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது நம்மளால் எப்படி முடியும்னா, இந்த மாதிரி ஒரு சில படங்கள்னால தான். ஸோ அதனால தான் நான் எல்லாரையுமே வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, படம் பாருங்கள். நிறைய நல்ல படங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து படம் பார்க்குறதே கெட்டது, படம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கோவம் வரும். வந்து ஏன்னா நான் இந்தளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன், இந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறேன்னா அதுக்கு முதற் காரணம் வந்து என்னோடய சொசைட்டி என்னோடய மூவிஸும் தான். நான் பார்த்த மூவிஸ், நான் பார்த்து வளர்ந்துருக்கிற ஒரு விதம் வந்து எல்லாமே வந்து மூவிஸ் மூலயமா தான் நான் வந்து என் வாழ்க்கையை வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், இனி கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். அப்படின்றது வந்து நான் வந்து ரொம்ப பெருமையோடு சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே மூவிஸ் பாருங்கள், உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் அட் தி எண்ட் ஆஃப் த கோர் பாயிண்ட். இதே மாதிரி நிறைய நல்ல மூவிஸோடு கண்டிப்பாக வந்து உங்களை பார்க்குறேன். இந்த மூவியை பற்றி பேசினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு நல்ல படத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்த்ததில் நானும் ரொம்ப ஒரு பெருமைப்படுறேன். இந்த படத்தையாவது தயவு செஞ்சு ஆஸ்கருக்கு நாமினேஷனுக்கோ இல்லை வேறு எதுக்கோ வந்து கண்டிப்பாக வந்து பரிந்துரை பண்ணணுன்ட்டு என்னோடய ஆசை. உங்களோட ஆசை என்ன அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன படங்கள்லாம் நல்ல படங்கள் அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. I hope you all like it. So see you on the other one. Until then, this is Hatch Off signing off. Take care. Cheers. Bye. अब इस सब को छोड़ के कैसे जाएं?